மகிமையான மதிய வேளைக்காக எங்களை தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய நேரமாக உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் இருக்கவும், உம்மை பாடி மகிழவும் நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்திலே எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே மற்றவர்களுக்காக நாங்கள் செபிக்கும்படியான ஆண்டவரே அந்த எண்ணத்தை கொடுத்து இந்த நாளிலே எங்கள் சரீரங்களை ஒடுக்கி கர்த்தாவே எங்கள் மத்தியில் இருக்கிற அந்த இச்சைகளை நாங்கள் ஒழிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த சரீரத்தை நாங்கள் வெறுக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் கர்த்தாவே கொடுத்த இந்த வாச நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, வந்திருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவன், எங்கள் எண்ணங்களை காண்கிற தேவன், எங்களுடைய இருதயங்களை நீர் காண்கிற தேவன். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நிச்சயமாய் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய ஜனம் அறிந்திருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஆதியிலே நீர் வார்த்தையாயிருக்கும் போதே உம்மோடு கூட நாங்கள் இருந்தோம். அதனால்தான் அங்கே யோவான் 16 சொல்லப்பட்ட வண்ணமாக, ஆதி முதல் நீங்கள் என்னோடு கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று. ஆண்டவரே, ஏறக்குறைய 4000 வருடத்துக்கு முன்பாக கர்த்தாவே ஆண்டவரே அந்த வண்ணமாக ஆண்டவரே உம்முடைய காரியங்களை குறித்து உலக தோட்டத்துக்கு முன்பாக நீ சிந்தித்த காரியங்களை ஆண்டவரே அவர்கள் அறியவில்லை. ஆனால் நீர் இந்த பூமியில இருந்த சீசர்களை பார்த்து கர்த்தாவே நீ சொன்ன வார்த்தை அந்த வண்ணமாயிருந்தது. அதே போல இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் அந்த காலத்திலே இல்லாவிட்டாலும் உலக தோட்டத்துக்கு முன்பாக உம்முடைய வார்த்தையின்படி இருந்தபடினால் இன்னைக்கு உம்முடைய வார்த்தையின்படி சாட்சியா இருக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க போற செவிகளை ஆசீர்வதியும். நிச்சயமாய் அதுவே எங்களுடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, சௌரன் ஜெபித்தது போல நிச்சயமாய் கர்த்தாவே அது எங்களுடைய வாழ்க்கையிலே 100 பலன் கொடுக்கத்தக்கதாக நீ தாம் எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். இம்முடைய நேரங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியாய் நடக்க போற ஒவ்வொரு வேளையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். மீதியாய் நடக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆகார வேளையிலும் அந்த ஆகாரத்தை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் ஒரு யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை திருப்போம். 2 வசனங்களை நாங்கள் வாசிக்க போறோம். முதலாவதாக யாக்கோபு, அதுக்கு பிற்பாடு மத்தேயுவை நாங்கள் திருப்ப போறோம். இப்பொழுது யாக்கோபு 5ஆம் அதிகாரம், அதிலே ஒரு சில வசனங்கள், அதாவது 17ஆம் வசனத்திலிருந்து முடிவு மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரனே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியப்பட்டவன். ஆமென். ஆமென். ஒரு பொருளுக்காக அடுத்ததாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் மட்டும் நாங்க வாசிப்போம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென்.
மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மத்தேயு 26:41. උඹලා පරිත්‍යාග නොවන නිසා අවදිව එන යාඥා කරපාලා ආත්මය නම් කැමැතිය මානසික දෙවියන් විසින්. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலே 2 வார்த்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2ஐயும் நீங்க பார்க்கும்போது ஒரு அருமையான பொருளை உங்களால் காண முடியும். ஏனென்றால் அங்கே யாக்கோபிலும் சொல்லப்பட்டது, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனிதன், ஆனாலும் அவன் என்ன செய்தானாம்? கருத்தாய் ஜெபித்தான். தேவன் மழையை பெய்ய பண்ணினார், ஒருக்கா மழையை அடை பண்ணினார். அதே போல கீழே ஏன் அது சொல்லப்பட்டு கீழே வருதுன்றா பாருங்க, தப்பி போன ஒருவனை திருப்புறதும் தேவனால முடியாதது ஒன்றுமில்லை. ஆமென். அது அதாவது என்ன அங்கு குறிப்பிடப்படுகிறது என்றால், ஒரு ஜெபமானது காரியங்களை மாற்றும். அடுத்தது காரியம் பாருங்க, மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ என்ன உள்ளதா? பலவீனம் உள்ளது. ரைட். அப்ப பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் எப்படியான ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். அதனால அந்த காரியம், ஜெபம் இல்லாத வாழ்க்கை, தேவனை தேடாத ஒரு காரியம் எப்படி செய்யப்படுகிறது என்பதுதான் இந்த நாளில நாங்க பார்க்க போறோம். அதனாலதான் நாங்க உவாசத்தை குறித்து நாங்க அறிஞ்சிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உவாசம் முக்கியம். எத்தனை பேர் அதை அசட்டையாக நினைத்தாலும் உவாசமானது வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம். ஜெபம் எப்படி முக்கியம், ஜெபம் எப்படி ஒரு காரியத்தை மாற்றும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனா என்னுடைய பொருள் அது அல்ல. ஆனா அந்த பொருளுடைய தலையங்கம் என்னண்டா, அபிஷேகத்தின் கீழ் விழுந்து போகுது. என்னது தலையங்கம்? அபிஷேகத்தின் கீழ் வீழ்ச்சி, அதாவது விழுக. அப்படி வருமா இல்லையாண்டு நீங்க யோசிப்பீங்க. அதாவது ஒரு மனிதன், சரியா இருக்கிற மனிதன் விழுந்து போவான் என விழ முடியும், அவனால் வர முடியும் என்பது நாங்க பார்க்க போறோம். ஆனா ஜனங்கள் எப்பயுமே என்ன செய்வாங்க? யாரும் விழக்கூடா என்ற ஒரு நோக்கத்துல இருப்பாங்க. விழுந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு என்னத்த காரியத்தை ஏற்படும் என்றா, அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஆமென். ஆனா தேவனுடைய அந்த பிரசன்னம், ஜெபமானது ஒருவனை எப்படியும் மாற்றும் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம். அதுக்கு முன்பாக எங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த ஆழம் இருக்கும். அதான் தீகர்ச்சி என்ன செய்யறா, ஒரு மரித்து போயிட்டாவாம். ஒரு சிறிய மரித்து போயிட்டா, வைத்தியர்களால் அவ மறிக்கப்பட்டும் என்னண்டா அவருடைய வியாதியை கண்டுபிடிக்கலாம போயிட்டு. அப்ப அவ மரித்த பிற்பாடு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அவரை ஆப்ரேஷன் பண்ணி அவர் மரிச்ச உடல்ல இருந்து ஒரு பெரிய கட்டி எடுக்கிறான். கட்டிய எடுத்த பிற்பாடு அது அவங்க செக் பண்ணி பார்க்க, அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த சௌரி மரிக்க முன்பாக வெங்காயத்தை அதிகமா சாப்பிடும். வெங்காயமாவே அவ என்ன செய்வா, நாங்க சொல்றோம் இது ஒரு வெங்காயம் என்ற மாதிரி, வெங்காயத்தை அவ என்ன செஞ்சிடா சாப்பிடுற. அப்படி சாப்பிடாட்டி மண்டை கடிக்கும். அப்ப மண்டை கடிக்கிறபடினால அவைக்கு சொரிஞ்சிட்டே இருப்பா. அதனால அவ வெங்காயம் சாப்பிட்டு இருக்கா. கடைசியா வைத்தியர்கள் ஆராய்ந்து பார்த்தாங்க, இயலாது, அவ மரித்து போயிட்டா. மரித்த பிற்பாடு அவைக்குள்ளால சரீரத்தை வெட்டி ஒரு கட்டி எடுக்கிறான். அப்ப கட்டி எடுத்து போட்டு அதை வச்சு போட்டு இவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்குள்ள நிறைய வெங்காயத்தை அந்த கட்டிக்கு பக்கத்துக்குள்ளேயே போட்டு விட்டாங்க. போட்டோன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச மணி நேரத்திலேயே அந்த வெங்காயம் முழுக்க என்னதாயிட்டா, ஒன்றுமே இல்லாம எப்படி திரவமா மாறிடுச்சு, அந்த எப்படி ஒரு காரியமா மாறி பாருங்க. அப்ப பாருங்க, ஏனண்டா அவைக்குள்ளால ஒரு வெங்காயத்தை ஈர்க்கத்தக்கதான ஒரு வெங்காயம் இருந்தபடினால வெளியே இருந்த வெங்காயத்தை அது உறிஞ்சி எடுத்து. அப்ப அதே போலதான் ஆழத்தை நோக்கி கூப்பிடு. உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம், வார்த்தை இருந்தா அந்த வார்த்தை உங்களோட சந்திக்கும். இல்லாட்டி பிரயோஜனமே இல்லை. பாருங்க, அந்த வெங்காயம் அவைய வாஞ்சித்தபடியே வெளியே எடுத்த அளவுக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. அந்த வெங்காயத்தை போட்டோன்னா அது கொஞ்ச நேரத்திலேயே அது இல்லாம சாப்பிட்டு. அப்ப அதே போலதான் ஒரு காரியங்களை, ஒரு ஆழத்தை இருந்து அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுக்குள்ளால ஒரு வாஞ்சை இருக்கும். இப்போ கொஞ்ச நாளா இந்த வெளியில கேட்கிற சத்தங்களால சிலதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த திருவிழா முடிஞ்ச மாதிரி இல்லை.
அது அவங்களுடைய காரியம், அது நன்மையானது அவங்களுக்கு. அப்ப நான் இதை வச்சு யோசிக்கிறது, இங்க ஒரு 3 நாள் கூட்டம் பண்ணாலே ஆட்களை இழுத்தெடுக்கிறது கஷ்டம். இப்ப நான் பார்த்தா அவன் 10 நாள் வைக்கிறான், சிலது 15. அப்ப நான் யோசிச்சேன், இனி கூட்டம் வச்சா நானும் 10 நாள் தான் வைக்கும். நீங்க வருவீங்களோ இல்லையோ எனக்கு தெரியும், நான் முடிவு எடுத்துட்டேன். அந்த 10 நாளும் வரும், வாரமும் இடையில இந்த திருவிழாக்கு போற மாதிரி வந்துட்டு என்னத்தையோ செஞ்சுட்டு போங்க. இல்லை 3 நாள், கடைசி 3 நாள் தான் வரப்போறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. கடைசி மேக்சிமம் என்னுடைய வாஞ்சை, இது நான் இதுல இருந்து சொல்றேன், ஆக்கள் வாராங்களோ இல்லை, இது என்னுடைய கருத்து. ஏன்னா நாங்க ஜனங்களை நாங்க தான் வழி நடத்தும், ஊழியக்காரன் தான் ஜனத்தை வழி நடத்தணும். ஏன்னா தேவன் ஒரு கட்டுப்பாடு. ஜனங்கள் ஒரு கடமைக்கு ஞாயிறு மட்டும் போனாண்ட சார். அப்ப நான் பார்த்துருக்கேன், இப்ப 7 நாள் திங்கள் துவங்கி வெள்ளி ஞாயிறு மட்டும் வைக்கிறேன். ஞாயிறு தான் கடைசி நாள். வாரமும் எத்தனை நாள்னா 7 நாளும் தங்க போறனாலும் எங்களுக்கு சந்தோஷம். அப்ப ஆனா அவன்டேன்னா பருப்பும் ரசமும் தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு கடைசி நாள் வேணுமெண்டா தார், எப்படியோ காசு இருக்கோ இல்லையோ அதை. ஏனண்டா அந்த காரியம் உண்மையா ஜனங்களை நான் விளையாட்டுக்கு சொல்லல, ஜனங்கள் தேவ சமூகத்துல காத்திருந்தா. அதான் அந்த பெந்தோசு பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகள் திரும்பணும்னா சும்மா அந்த பரிசுத்தாவியை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வரலாறை வாசிச்சு பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒன்று கூடினாங்க, ஒருமனப்பட்டாங்க, அனுதினம் அப்பம் புசிச்சாங்க, வீடுகள் தோறும் அப்பம் புசி, ஒருவர் சந்திச்சாங்க. ஏன்னா சௌரசின கத்தர் அவங்களோடு இருந்தால் அவங்கள காண்றவங்க சுகம் பெற்றாங்க. ஆமே, அதுதான் பெந்தகோஸ்தே அபிஷேகம். சும்மா வார்த்தை திரும்பினதல்ல, பரிசுத்த ஆவியர். இது எல்லாமே வரணும். சொல்ல இதெல்லாம் அடையாளம் என்ன செய்யணும், பின்தொடரணும். அது எல்லார் மத்தியிலும் வராது, ஆனா மனவாட்டியின் மத்தியில அது வரணும். ஆமே, அதுக்கு ஒரு ஆளாவது அதுக்கு பிரயாசப்பட்டு அந்த சூழலை என்ன செய்யணும், உருவாக்கணும். அதான் சொல்லி அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லி அதே இன்னைக்குதான் வாசிச்சுட்டு வந்தேன். அதை ஏற்கனவே நாங்க பார்த்துருக்க மாட்டாலும் அது திரும்ப நினைப்படும். என்னன்னா கோழியிட முட்டை இருக்குதானே, அந்த முட்டையை நீங்க கோழி முட்டை பொறிக்கிற மெஷின்ல வச்சாலும் அது பொறிக்கும். அதே நேரம் மாதிரி நாய் இருக்குதானே, நாய்க்கு கீழே கொண்டு வச்சாலும் முட்டை பொறிக்கும். அதே நேரத்துல நீங்க வேறொரு மிருகம் அதுக்கு பின்னால வச்சாலும் அதை என்ன செய்யுமா, பொறிக்குமா. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க. சூடு. அதை பொறிக்கணும்டா தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறார். என்ன? அதாவது வெப்பம். அது அந்த தட்ப வெப்பம், அதுக்கு அளவான வெப்பம் எது கொடுக்குதோ அதுக்கு எதுக்கு கீழே இருந்தாலும் அது பொறிக்கும். ஆமே, அதே போலதான் நீங்க எந்த இடத்துல ஆராதிச்சாலும் தேவன் வருவேர். ஆனா அதுக்குரிய வெப்பம் அங்க இருக்கும். ஆமே, அதுக்குரிய அந்த அனல் அங்க இருக்கும். முட்டையை கொண்டு போய் வேற குளிருள்ள இடத்துல வச்சா என்ன செய்யாது, பொறிக்கா. புரியுதா அவங்க? அதே போல கிறிஸ்தவன் வெது வெதுப்பான இடத்துல இருந்து அவனால என்ன செய்யலாது, அவன் முட்டை தான், அவனுக்குள்ள ஜீவன் இருக்குது, அது ஜீவன் உள்ளது. ஆனா எங்க இருக்குது வெது வைப்பு, ஐசுக்குள்ள இருக்கு. ஆனா வெப்பத்துக்குள்ள அது வருமண்டா அது என்ன செய்யுமா, ஜீவனை கொடுக்கும். ஆமே, அதனாலதான் நாங்க அதை சரியா திகழ்ச்சி ஒரு கதை சொன்னாலும் வெளிப்பாடு இருக்கு. நான் அதனாலதான் திகழ்ச்சியில முன்பக்கத்துல இருந்து கடைசி மட்டும் பார்ப்பேன், செய்தியை மட்டும் பார்க்க. ஏன்னா அதுல கதையிலே ஆழம் இருக்கு. அந்த நான் வெங்காய கதையும் திகழ்ச்சி தான் சொல்றேன். ஏனண்டா பாருங்க ஒரு காரியம். அப்ப அதே போலதான் உங்களுக்குள்ளால ஆதியில நீங்க வார்த்தையோடு, அதான் அவர் நம்ம ஜெபத்துல சொன்னது போல நாங்க முன்னுக்கு போட்டிருக்கோம். சீசரை பார்த்து சொல்றேன், ஏன் நீங்க எனக்கு சாட்சியா இருக்கு, ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால எனக்கு சாட்சியலா இருப்ப. ஆதியில உங்களுக்குள்ள வார்த்தை இருந்தா அந்த வார்த்தை கண்டோடனே நீங்க எதையுமே பார்க்க மாட்டீங்க. நீங்க வார்த்தை வந்தோடனே உங்களுக்கு சந்தோஷம் எந்த சூழலும் பார்க்க மாட்டீங்க. அப்ப நீங்க ஜீவனை வரணும்டா எதுக்குள்ளாக நீங்க வருவோம். அப்ப ஆவிக்குரிய காரியத்தை நீங்க வந்தா சமூகத்தை தேடினாதான் நீங்க பொறிக்க முடியும். அப்ப சூழலை ஏற்படுத்த இங்க ஒரு மனிதன் என்ன அவசியம். அப்ப உங்களை பாவம் அங்க கிளாஸுக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும்ன்றதுக்கு சட்டத்துக்கு இடமே இல்லை. இனிமேல் நாம அதுக்கு இடமே கொடுக்க மாட்டோம். ஆமே, ஏனண்டா அதுக்கு இங்க அப்படித்தான் இருக்கு. ஏனண்டா காரியம் நீங்க இருந்தாதான் அங்க தேவன் இறங்கி வரும். நாங்க சும்மா ஓடி இல்லையே, நாங்க எதுக்கு ஓடுறோம், நித்திய ஜீவனுக்காக நாங்க என்ன செய்யறோம், ஓடுகிறோம். அப்ப நித்திய ஜீவனை நாங்க பெறணும்டா நாங்க தேவனுக்கு முதலாவது எங்களோட வழியை சீர்தூக்கி பார்ப்போம். அப்ப அதே போலதான் ஒரு காரியம் ஜெபம். அப்ப ஜெபம் ஒன்று இருந்தாதான் அது என்ன செய்யுமாண்டா காரியத்தை மூட்டும். அது அபிஷேகத்துக்கு கீழே இருந்தானா அபிஷேகத்துக்கு கீழே இல்லாட்டி அவனை விழுத்தாட்டி போடும். அதான் வேதம் என்ன சொல்லுது, நீங்க சோதனைக்கு உட்படாமல் என்ன செய்யுங்க, விழித்திருந்து நீங்க என்ன செய்யுங்க,
ஜெபிங்க. அப்ப நாங்க பார்த்தோம் அங்க முன்னுக்கு யாக்கோபுல என்ன சொல்லப்படுகிறதுண்டா, என்ன நடக்குது, அவன் என்ன எலியா வந்து நீங்க நேக்கிற மாதிரி இன்னைக்கு தீக்கசி என்னோட ஜனங்கள் பாக்குற அவங்க ஒரு விசித்திரம், அப்படி இல்லை, அவன் நம்மளை போல பாடுள்ள மனிதர், ஆனா அவரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் விசேஷி, அதான் அதன் மேலுள்ள கவர்ச்சியாயிருக்கு. நாங்க எல்லாரையும் விசேஷித்தமா பாக்குறோம். அதனாலதான் சில மனிதர்கள் விசேஷமாவே உடுத்து வேண்டி வர வேண்டி இருக்கு. ஏன்னா ஜனங்கள் விசேஷித்ததை தான் என்ன செய்யறாங்க, பாக்குறான். ஆனா நம்ம போல ஒரு சாதாரண மனிதன் தான் எலியா. ஆனா அவன் எப்படி ஜெபித்தானா, கருத்தா ஜெபித்தான். அவனுக்குள்ளால அந்த ஆழம் இருந்தது. அப்ப அதனால அவன் அதே போலதான் இன்றைக்கு நாங்க உவாச நாள்ல வந்திருக்கு. ஏதாவது ஒன்றை பெற நாங்க சோறு உள்ளவர்கள், எங்கிட்ட பலவீனம் இருக்குது, ஏதாவது ஒன்று காரியம். ஏன்னா தேவன் வைத்திருக்க அதிக சொல்றேன், தேவன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு தேவை வச்சிருக்கிறேன். அதுவும் கிறிஸ்தவன் தன்னுடைய பிள்ளைகள அதிகமா வச்சிருக்கிறாரே, அப்பதான் அவன் தேவனை தேடுவான். பவுல் கேட்கலாம் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா அதை விட்டு அவன் பெரிய ஆளா போயிடும். அதனால அவன் சொல்றான், நான் என்ன உயர்த்தாதபடி எனக்குள்ளாக ஒரு முள். அதே போலதான் எங்களோட வாழ்க்கை முள் இருக்கும். ஏனண்டா இல்லாட்டி நாங்க இந்த உலகத்தை நேசிப்போம். எங்களுக்கு இது நிரந்தரம் இல்லை, நாங்க என்னொண்ட போறோம். அதாலதான் நீங்க கிறிஸ்தவர்களே, நீங்க ஒன்றை மட்டும் செஞ்சீங்கண்டா, நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தா, நீங்க உங்களோட வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி தான் தேவன் வைப்பு. உங்களோட பிள்ளையை வெறுக்கிற மாதிரி பிள்ளைகள் செய்யும். உங்களோட மனைவிமார் அவங்கள வெறுக்கிற மாதிரி செய்வாங்க. உங்க கணவனை நீங்க வெறுக்கிற மாதிரி அவங்க செய்வாங்க. ஏனண்டா இது நிரந்தரம் இல்லை. அங்க ஒருவர் இருக்கிற எங்கட மனவாளர், அவர் அன்புதான் நிரந்தரம். நீங்க எத்தனை பேர் அதை ரசிச்சீங்களோ தெரியா, ஆவிக்குரிய வளர்ந்துருந்தா நீங்க அதை ரசிப்பீங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கை சீயண்டு போயிரு, இந்த வாழ்க்கையை நீங்க நேசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அப்படி சூழல் தான் பாரு, புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் காரியங்கள் வந்து என்ன செய்யும், ஏற்படும். அப்ப நீங்க யார பக்கம் இருக்கீங்க, உலகத்தின் பக்கமா அல்லது தேவனுடைய வார்த்தையின் பக்கம்? ஏன்னா நீங்க தேவனுடைய வார்த்தைக்காக தான் ஒருவனை பகைக்கும். நீங்க சாதாரணமா யாரையும் பகைக்க கூடாது. எதுக்காக பகைக்கணும்? வார்த்தை, வேதம் என்று சொல்லு, வார்த்தை நிமித்தம் வரும் துன்பம். என் நிமித்தம், அதாவது அந்த வசனத்தை டக்குனு துவக்குங்க, வசனத்தின்படி துன்பம் வர்ற வசனத்தை என்ன தீக்கரிசி, அதை வந்து செய்தி எடுக்க, வார்த்தை நிமித்தம் வரும் துன்பம் என் வசனத்தின் மணி என்ன, நல்ல ஒரு வசனம், ரைட்? ஓகே, இப்ப திருப்ப நேரம் இல்லை, ரைட்? அப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி வரும்னா வார்த்தையின் நிமித்தம். அப்ப அந்த வார்த்தையின் நிமித்தம் வந்து ஒவ்வொருவரை நேசிக்கக்குள்ள வந்து நீங்க எல்லாரையும் நீங்க என்ன செய்வீங்க, நேசிப்பீங்க. அதெல்லாம் தான் இயேசுக்கள் சொல்றேன், யார் என்ற தாய், யார் என்ற சகோதரர், யார் என்ற சகோதரி. அவர் என்ன சொல்ற, பிதாவினுடைய சித்தத்தை வார்த்தையை நிறைவேற்ற வந்தா என்னுடைய தாயும் தகப்பன். அதனாலதான் அவர் என்ன செய்கிறார்னா அவங்கள தள்ளின். அப்ப அதனாலதான் தேவனுடைய சீசர்களை தேவன் வைத்த, அதே போலதான் தேவனுடைய ஜனங்கள். அப்ப இப்ப எங்களுடைய போய் நான் சிறிது நேரம் தான் எடுப்பேன், தேவன் தாமே உங்களுக்கு புரியும். ஏனண்டா நீங்களும் நானும் ஏன் நாங்க இதெல்லாம் ஜனங்களுக்கு நினைப்பாங்க, ஏன் நாங்க ஜெபிக்கணும், ஏன் உவாசம் இருக்கணும். ஆனா தீக்கசி ஏன் அதை சொல்றேன்னா, நாங்க அபிஷேகத்துக்கு கீழாக இருந்து நாங்க என்ன செய்வோமா, விழுந்து போவோம். ஆனா ஜெபம் தான் ஒரு காரியத்தை என்ன செய்யுமா, மாற்றும். எங்களோட சரீரம் வந்து பலவீனம் உள்ளது, சரீரம் வந்து உலகத்திடம், ஆவிதான் தேவனுடையது. இங்க முதலாவது அறிஞ்சு கொள்ளும். அதனாலதான் உலகத்தினால ஒன்றாலதான் தேவங்களோட சரீரத்தை என்ன செய்யுது, சிருஷ்டிச்ச மண்ணினால். அதனாலதான் இந்த சரீரத்துல ஐம்புலன தேவன் என்ன செஞ்சு வைத்தேர், பார்த்தல், முகர்தல், ருசித்தல் என எல்லாமே இருக்கு. ஆனா ஆவியில என்ன இருக்கிறது, விசுவாசம், ஏன்னா பகுத்தறிவு, ஏன்னா கேட்டல், எல்லாமே ஆத்துமாவில இருக்கு. அப்ப ஆவி மாமிசத்துல பாருங்க, பார்த்தல், கண்களுக்கூடாக எத்தனை பிசாசு வரும், ஏன்னா கேட்டலுக்கூடாக எத்தனையோ காரியம். நாங்க நுகர்தலால எத்தனையோ பிரச்சனைகளை நாங்க என்ன செய்யறோம், சம்பவிக்கிறோம், ரைட்? இப்ப நான் பாயிண்ட்டுக்கு போகும் முதல் ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். அதை ஏனென்றால் நீங்க அவதானமா பார்க்கணும். நீங்க நானும் நீங்களும் ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக இருக்கிறோம். அதனால நாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நாங்க விழ முடியாதுன்னு நாங்க இருக்கக்கூடாது. ஆமே, எங்களுக்குள்ளாக என்ன செய்யும், வீழ்க வரும். ஆனா ஜெபம் தேவனுக்குள்ளாக எங்களை என்ன செய்யும், கிட்டி சேர பண்ணும், ரைட்? இப்ப ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனால் அருளப்பட்ட ஒரே ஏன்டா இதை மட்டும் தான் நான் வாசிப்பேன், அதுக்கு பிற்பாடு நான் செய்தி எடுப்பேன். பாருங்க கவனியுங்கள். இப்பொழுது தாவீது அபிஷேகிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த அபிஷேகத்தோடு கூடியே கர்த்தருடைய சித்தத்துக்கு புறம்பே சென்றான். என்ன நடந்துச்சா,
தாவீது என்ன செய்யப்பட்டிருந்தான்? அபிஷேகப்பட்ட. அவர் சொல்ற என் இருதயத்துக்கு ஏற்ற தாஸ். அதே தாவீது என்ன நடக்குது? அதுல இருந்து அபிஷேகத்துக்கு கீழே இருந்து என்ன செய்யறேன்? புறம்பா போறேன். ஒரு ஆலோசனை தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு என்ன செய்யறான்? ஆலோசனை இல்லாம புறம்பே சென்றான். ஜனங்கள் எல்லாரும் வேத வாக்கியம் காட்டுவதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த வெளிப்படுத்தல் ஒரு திறவுகோலை எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தும் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உண்மையிலே சரியாக தென்பட்ட ஒரு காரியத்தை ஆரவாரித்து தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை திரும்ப தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு. ஆனால் தாவீது ராஜாவாயிருந்து தீர்க்கதரிசி இருக்கவில்லை. பாருங்கள், ஆலோசனை அளிக்கத்தக்கதாக தீர்க்கதரிசி ஒருவன் தேசத்தில் அப்பொழுது இருந்தார். அவர்கள் சரியான திறவுகோலை ஒருபோதும் உபயோகிக்காததால் தேவன் அந்த முழு நடவடிக்கையும் புறக்கணித்தார். பாருங்க, சரியான திறவுகோல் அவங்க எடுக்காதபடினால அதை என்ன செஞ்சிட்டான்? முழு திறவுகோலையும் அதை என்ன செஞ்சிட்டு பிழைக்கிட்டு தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க செய்ய. அப்ப இதனுடைய பொருள் என்னன்னா பார்த்து, நீங்க சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து சரி. அப்ப சோதனை, அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்டா, அவன் ஆலோசனைக்கு கீழே ஜெபிக்க. ஆனா அவன் யாரா இருந்தான்? அபிஷேகிக்கப்பட்ட மனிதன். யார்? எந்த அபிஷேகம்? கொம்பு அபிஷேகம். சவுல் குப்பி அபிஷேகம். பாருங்க, இவன் வல்லமை, கொம்பு இவனுக்கு இருந்துச்சு. தேவனே பரிபூர்ண சித்த அபிஷேகிக்கப்பட்டு விழுந்து போனான். அது மட்டுமா, பச்சைபால்ட்டு அவன் என்ன செய்தான்? விழுந்து போனான். ஆனா அவன் யாரா இருந்தான்? அபிஷேகத்துக்கு உள்ளவனாயிருந்தான். அப்ப அதே போலதான் நானும் நீங்களும் யாரு? அபிஷேகிக்கப்பட்டவன். நாங்க செய்தியை பெற்றுக்கொண்ட வேளையில தேவனங்களை அபிஷேகித்த. இந்த தீர்க்கதரிசி கூடாக தேவனங்களை அபிஷேகித்தான். ஞானஸ்தானம் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு வரும்போது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளவன். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? விழுந்து போறோம். அது ஏனண்டா நாங்க விழித்திருந்து ஜெபிக்கிறோம். ஆனா தீர்க்கதரிசி சொல்ற ஜெபம் தான் என்ன செய்யுமாம்? ஒரு காரியத்தை அது மாற்று. இல்லாட்டி அதை என்ன செய்யுமாண்டா எங்களை தவறான ஒரு காரியத்துக்குள்ளாக என்ன செய்யுமாண்டா அது விழப்பணும். அப்ப நாங்க வாசிச்சோம் பாருங்க. அதே போலதான் ஒரு தப்பி போன மார்க்கத்தில் ஒருவனா இருந்தாலும் அவனை என்ன செய்யலாமா? நாங்க திருப்பலாம். ஏன்? ஜெபம். அன்றைக்கு எலியா என்ன செய்தானா? கருத்தாய் ஜெபித்தான். தேவன் என்ன செய்தாராம்? மழையை பெய்ய பண்ணின. திரும்ப ஜெபித்தான். தேவன் என்ன செய்தார்? 3.5 வருஷம் மழையை பெய்யாம அவர். அதே தேவன் இன்றைக்கு இருக்கிறாரா? ஆமென். அதே தேவன் நேற்றும் என்றும் மாறாதது. அதே போல நானும் நீங்களும் தேவையுடையவர்கள், தேவையில்லாத மனிதர்கள் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா அதிக தேவை இருக்கும். ஏனண்டா தீர்க்கதரிசி சொல்ல தேவன் தன்னை எப்பொழுதும் தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தன்னிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாராம்? விரும்புகிறார். அப்ப பாருங்க, அவன் அபிஷேகத்துக்கு கீழ் இருந்து விழுந்து போனான். அதாங்கட தலையங்கம் என்ன என்றா அபிஷேகத்தின் கீழ் விழுந்து போகுது. அப்ப பாருங்க, அபிஷேகம் இருக்கு. இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்படுறதுக்கான நாங்க மனவாட்டி, நாங்க விழியல், எங்களுக்காக தான் அவர் மறிச்சு. ஆனா தவறு செய்யறான். நீங்க தவறு செய்தாலும் நீங்க விழுந்தாலும் எழும்புவீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க தேவனை தேடும். ஆமே. தேவனை தேடாட்டி உங்களுக்குள்ள அந்த வித்து இல்லை. இந்த வார்த்தையை வச்சு உங்களை என்ன செய்யறீங்க? நீங்க என்ன செய்யறீங்க? அதை வைத்து நடிக்கிறீங்க. ஆனா நீங்க உங்களுக்குள்ளால ஒரு குற்ற உணர்வு, மனம் திரும்புதல் இருந்தா, பரிசுத்த ஆவி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அந்த மனம் திரும்புதல், அந்த வாஞ்சியை நீங்க என்ன செய்வீங்க? தேடி பார்ப்போம். இல்லாட்டி அதை என்ன செய்யப்படும்? அந்த காரியம் வஞ்சகத்தை என்ன செய்யப்படும்? அது மாற்றி போடுகிற ஒன்றார். அதனால திகசுரா ஒரு காரியம் தான் தேவனை என்ன செய்யுமா? இறங்கப்படும். அதான் வேதம் என்ன சொல்லுது? அந்த சூழல் என்ன செய்யப்படும்? அது மாற்றப்படும். இல்லாவிட்டால் எங்களோட வாழ்க்கையில ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. அது இருள் அடைந்த வாழ்க்கை என்று வேதம் சொல்றார். ஏனென்றா நீங்க அப்போஸ்தலர் வாசிங்க. ஒவ்வொன்று ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வந்தேன்னா அதை நாங்க பார்ப்போம். ஒன்றுண்டா பார்த்து நாங்க முடிக்க போறோம். ஏனென்றா இன்றைக்கு நீங்க உவாசத்துக்குள்ளாக வந்திருக்கிறீங்க. நீங்க அதை சரியான விதத்துல போறோம். நீங்க ஒருவேளை நினைப்பீங்க நான் ஜெபிக்கிறேன் கிடைக்கும். ஆனா ஜெபிக்கும் போது கிடைக்கணுமெண்டா நீங்க என்ன உங்களுக்குள்ள இருக்கணுமென்றதை நாங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்ப வேதம் பல வழிகள்ல சொல்லுது. ஒருவனுக்கு என்ன, நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்தா உங்களோட என்ன செய்யுமா? உங்களோட தேவை கடவுள். அப்ப ஒருவன் மன்னிக்காம முன்னுக்கு எழும்பி நின்று ஜெபிச்சாலும் பிரயோசனம். அப்ப ஒருவருடைய அங்கே தப்பிதங்கள் என்ன செய்யப்படணும்?
மன்னிக்கப்படும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து பரமண்டலத்தில் இருக்க ஜெபிக்கும் போது என்ன செய்யறேன், அது சொல்றேன், அது வந்து எங்கள் கடனாளி. ஆனா அது அர்த்தம் அல்ல. என்ன, எங்கள் தப்பிதங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்க பிறனுடைய தப்பிதங்களும் என்ன செய்யணும், மன்னிக்கப்படக்குள்ளதான் எங்களோட பாவங்கள் என்ன செய்யப்படும். அதான் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் அதுக்கு நீங்க இன்னொரு வார்டு போடணும், என்ன, எங்கள் தப்பிதங்களை அதை சொல்லுங்க திரும்ப. எங்கள் கடனாளி அப்படின்னா மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் தப்பிதங்களை நீர் எங்களுக்கு மன்னி. அப்ப அதுதான் அதனுடைய மகத்தான வெளிப்பாடு. விளங்குதா அவங்களுக்கு? அப்ப பாருங்க, அப்ப ஏனென்றா ஒரு காரியத்தை நாங்க ஒன்று செய்யாவிட்டா என்ன செய்யாது, எங்களுக்கு ஜெபிக்காது. நாங்க உவாசம் இருப்போம், காரியங்களை செய்வோம், அழுவோம், புலம்புவோம், எல்லாமே செய்யும். ஆனா ஓர்டர்ல அது வரும். ஆமே. அப்ப பாப்போம், ஒன்றொண்டா பாப்போம். பாருங்க, அப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் அவங்க எப்படி அங்க ஜெபித்தாங்க, ஒவ்வொரு மத்தியிலும் என்ன செய்தாங்க, அங்கே ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்தார். அப்போஸ்தலர் 4:31 எடுங்க. இது கொமனா, ஏனென்றா நான் உங்களுக்கு அந்த வசனத்தை தட்டிட்டு பாயிண்ட்டுக்கு வர போறேன். நான் அதை பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். பாருங்கள், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து. அதான் திகழ்சுரே, ஒன்று அசையணும்டா நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இப்ப நான் ஏன் இதை சொல்லிட்டு தான் போயிட்டு வரேன். அப்ப அடுத்தது பாருங்க, 6:4 வாசி. ஏன்னா இந்த ஜெபத்துடைய மகத்துவத்தை நான் சொல்லிட்டு போப்பேன். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார். ஆமென். அப்ப பாருங்க, இங்க பாருங்க, நாங்களோ, இது இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு குற்றச்சாட்டு சீசர்களுக்கு வருது என்னண்டா, நீங்க இவங்க எல்லாம் பாக்குறீங்க இல்ல, சபையில இருக்கிறீங்க, ஆக்களை மற்ற ஆக்களை விதவையில பாக்குறீங்களா, அங்க இங்க போறேன். அப்ப குற்றம் சாட்டு வந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த நபர்களை தெரிவு செய்யறாங்க. ஊழியத்துல தெரிவு செய்யும் போது அங்க 7 பேரை தெரிவு செய்யறாங்க. அவங்க தான் சொல்றாங்க, நாங்க ஜெபத்திலும். அப்ப என்னத்திலையா பாருங்க, அதை வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவி ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருந்த 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்க. யாராம்? சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருந்த 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அடுத்தது பாருங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார். இப்ப யாரு? சீசர்கள், ஊழியக்காரர் அல்ல. யாரு? 7 பேர். ஏனென்றா அவங்களுக்கு குற்றச்சாட்டு வருதுண்டா, சபை ஜனம் பெருகினோன்னு ஜனம் சொல்லுது, எங்களை பாக்குறேன், இங்க பாருல, அங்க போறல. அப்ப சபையில என்ன செய்யறாங்கன்னா ஆக்களை தெரிவு செய்யறாங்க. சகோதரர் அவங்க யாரு என்ன செய்யணும், எந்த நேரமும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், நற்சாட்சி பெற்றவங்களாயிருந்து சுவிசேஷத்தை சொல்லுகிறவங்களா இருக்கு. இப்ப இன்னைக்கு சகோதரர்களை இழுத்தெடுக்கிறதே பெரிய கார். ஏன்னா இன்னைக்கு சகோதரர்கள் எல்லாமே குடும்ப காரியத்துல என்ன செஞ்சுட்டாங்க, கட்டப்பட்டுட்டாங்க. தேவண்ட காரியத்துல முழு மூச்சியா நின்று இனி எங்க போய் ஜனத்தை சந்திக்கிறோம். அப்ப ஜனத்தை சந்திக்கணும்னா அவங்க எப்படி இருக்கணும், ஜெபத்துல எப்படி இருக்கணும், ஜெபத்துல அநீதி நம்ம இடைவிடாம அவங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். முன்னுக்கு அதை வாசிச்சு பாருங்க. 6:1. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது பேதுருவானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார். ஆமே. பாருங்க வேத, இப்ப நான் இதை பொருளா கொன்ற எல்லாம் நான் நடக்கணும் வரக்குள்ள ஞாபகப்படுத்தி போறேன். ஏன்னா இங்க சகோதரர்மார்கள் இந்த ஊழியத்துல முன்னுக்கு வரணும். அதே வேற சும்மா வரக்கூடாது. எப்படி அந்த ஜெபம் அந்த போதகனை போல அவங்களும் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவி ஞானம் எல்லாமே இருந்து அவங்க என்ன செய்யணும், அந்த ஜனங்களை விசாரித்து அந்த ஊழியங்களை செய்யக்குள்ளதான் ஜனம் என்ன செய்யும், பெருகும். சபையானது என்ன செய்யும், வளர்ச்சி அடையும், தேவனுக்குள்ளாக பிரசன்னம் பெறணும். அதுக்கு என்ன வேணும், ஜெபம் வேணும். புரியுதா அவங்களுக்கு? அப்ப அதனால இன்றைக்கு ஜெபம் குறைஞ்சிட்டு, ஆராதனை குறைஞ்சிட்டு. இன்றைக்கு பெண்டிகோஸை பார்த்தா மட்டத்தாவனம் தான் போறாங்க. கிளவி எல்லாம் போய் 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 என்ன செய்யறாங்க, ஆராதிக்கிறாங்க. தேவையில்ல ரோமங்கள் இது பார்த்தா உருட்டிட்டு போறான். இங்க யாருக்காவது உருட்ட கொடுக்கணும் தாய்மாருக்கு, ஏண்டா அதையாவது செஞ்சுட்டு இருக்கட்டும். அப்ப பாருங்க, இன்றைக்கு வயதான இந்த செய்தியில இருக்கிறவங்க பார்த்தாண்டா வர மாட்டாங்க. என்ன வருத்தம் வருது. ஆனா அந்த ரோமங்களுக்கு தாய்மார்களுக்கு தேவன் தான் அவங்களை ஆசீர்வதிக்கணும். இப்ப வராட்டியும்
அந்த சபையில உத்தமமா இருந்தா 2ஆம் மரணம் அவங்களுக்கு இருக்கேன வெளிப்பாடின் படி பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்துல உண்மையா அவங்க இருந்தா 2ஆம் மரணத்துல 2ஆம் உயிர்த்தெழுதல்ல அவங்க வருவாங்க. அது ரோமன் கத்தோலிக்க இல்ல, ஆங்கிலிக்கன் இல்ல, மெதடிஸ்ட் இல்ல, இந்துவல்ல, புத்திஸ்ட் இல்ல, எல்லா மதத்திலும் தேவன் சலுகையா கொடுத்துருக்கு. புரியுதா அவங்களுக்கு? அதே நேரம் அறிஞ்சு ஒருவன் ரிஜெக்ட் பண்ணி கடந்து போனா அவனுக்கு நோ, அவனுக்கு சான்ஸே இல்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட பாதரை கடவுளா நினைச்சு சொல்லப்பட்ட பொய் பேசாத அதை செய்யாத உத்தமமா இருந்து எந்த நாளும் சாரியை உடுத்து போட்டு சோட்டி இஞ்சையெல்லாம் சோட்டியோடையிலே வந்துருவாங்க. பக்கத்துல இருந்தா என்ன செய்வாங்க, அது இல்ல சாரி உடுத்து தான் போவாங்க. ஆனா அதுக்குள்ள நான் பார்த்துட்டு தான் பாரு, நான் வீதியில நடக்குள்ள ஒவ்வொரு காட்சியையும் ஒப்பிட்டு இந்த ஜனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து வேதனை அடையும். ஏன் இந்த சத்தியத்துலதான் இப்படி உற்சாகமா இருந்து சபை கூடி வரதெல்லாம் ஓடி வரும். அது பாகுபாடு இல்லாம நாங்க என்ன செய்யணும், உத்தமமா இருந்து வரணும். அதுதானே காரியம். அதுக்குதானே அழைச்சே தேவையே அழைச்சே தேவனன்ற என்ன பொருள், தொழுகைக்குரிய தீர்க்கதரிசி உங்களை அழைச்சது. அது அப்படி இல்லாட்டி உங்களை அவர் தெரிந்து கொள்ள, நீங்க அங்க போய் என்ன செய்ய போறீங்க, ஆராதிக்க தான் போறீங்க. தேவன் பரிசுத்தர் என்று அவரோடு கூட தான் இருக்க போறீங்க. ஆனா அவரோட வந்தோட ஆராதனை நீங்க பயந்துறாங்க, ஆராதனை குறைஞ்சு அவரோட இருப்பீங்க. ஆமே. இப்ப அவர் ஆவியா இருக்கிறபடி ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்றீங்க. ஆனா அவரோட போனோன்னு அவர் சரீரத்துல இருக்கக்குள்ள நீங்க அவரை முன்னுக்கு இருந்து ஆராதிக்க தேவையில்லை. அவரோடு கூட நீங்க என்ன செய்வீங்க, வாழ போறீங்க. ஆமே. தீர்க்கதரிசி அந்த காரியத்தை சொல்ல, நான் இப்போ கொஞ்ச நாள் ஆராயக்குள்ளதான் நான் ஒரு ஸ்டெப்புக்கு வந்தேன். ஆமே. அப்ப அதனால நீங்க அங்க இந்த பெண்டிகோஸ் ஆராதனை மாதிரி வெளில உடுத்தி நம்ம தொடர்ந்து ஆராதிக்கிறோன்ற கருத்து இல்லை. ஆனா நாங்க இடையில ஆராதிப்போம், டெய்லி எந்த நேரமும் அல்ல. ஆமே. அது செய்தியா இருக்கு. நாங்க என்ன செய்ய, அவரை சரீரத்துல முகமுகமாய் சந்திக்கும் போது அவரோடு கூட நாம என்ன செய்ய, அவருடைய பிரசன்னத்துல நாங்க இருக்க போறோம். ஆமே. தேவன் படிப்படியாங்களை வளத்துக்குள்ள நாங்க ஒரு ஆழத்துக்குள்ளே நாங்க போறோம். ரைட். அப்ப பாருங்க, அப்ப இந்த நாள்ல இந்த காரியங்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்பதான் ஒரு சபை வளர்ச்சி அடும், ஜனங்கள் விருத்தி அடிவாங்க. ஜெபிக்காட்டி ஒன்றுமே பிரயோசனம் இல்லை. அப்ப பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருத்துவோம் என்றாங்க. அவங்க ப்ரொமிஸ் பண்றாங்க. அப்ப அவங்களோட சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, ப்ரொமிஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, வாராங்க, நாங்க இடைவிடாம ஜெபிப்போம், இடைவிடாம வசனத்தை போதும். ஏன்னா ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பெருகிட்டாங்க, சீசர்கள் பெருகிட்டாங்க. அதாவது சீசர்கள் என்றா நீங்க ஒன்றை புரியணும், சீசர்களுக்கும் சீசர் தான், மற்ற எல்லாருக்கும் சீசர். அதுக்கு யாரும் தெரிஞ்ச இடம்னு சொல்லுங்க, ஏன் அந்த பேர் வந்துச்சு. சீக்கிரம் சொல்றேன், சீசர்கள் என்றா இயேசுவை பின்பற்ற எல்லாரும் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்களும் பின்பற்றினா சீடர்கள் தான். ஆனா அதே நேரம் இயேசு தெரிந்து கொண்ட 11 சீடர்களும் இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப தேவனை செய்யக்குள்ள எல்லாரும் ஊழியக்காரி என்று வரும். ஆனா தேவன் அதுலேயும் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து யாரை தெரிஞ்சிருப்பேன், மெய்ப்பன். அது ஒரு அபிஷேகத்தின் கீழ் இருக்கு. ஆனா கொமனா செய்யக்குள்ள நாங்க யாரும் சகோதரர்கள், ஊழியக்கார். அவரும் ஒரு சேவையை செய்வார், இவரும் செய்வார். அதே போல இந்த வேதம் வச்சோன்னு நீங்க கூட எல்லாரும் சீடர்கள். அந்த சீடர்கள் என்ற என்ன அர்த்தம்னா, இயேசுவை பின்பற்ற எல்லாரும், அவங்க பெண்களும் சீடர், அவங்களுக்கும் அவங்களும் அழைக்கப்பட்டாங்க. இந்த சீசர்களும் என்ன செய்யப்பட்டாங்க, சீடர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அதாலதான் நான் இப்ப சொல்றேன்னா, சீசர்கள் பேரு. அப்ப ஜனங்கள் வரக்குள்ள அவரை பின்பற்றவங்க வரக்குள்ள இங்க 11 பேரால என்ன செய்யறாங்க, கண்ட்ரோல் பண்ணல. அப்ப உடனே சபையில் இருந்து என்ன செய்யறாங்க, 7 பேர் நியமிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் தேவனுடைய காரியம். அப்ப அதுக்கு எல்லாமே என்ன தேவை, ஜெபம். அடுத்தது பாருங்க, 9:40 போவோம். இப்ப நான் டாக்டர் ஏன்னா உங்களை வெளிப்பாடுல இருந்து நோமலுக்கு கொண்டு வரேன். ஏன்னாண்டா அடிப்படை தெரியணும். அடிப்படை தெரியாட்டி நீங்க ஆழத்துக்கு போகல. நாங்க வெளிப்பாடு அடிக்கடி பார்த்துட்டு அடிப்படையை விடுறோம். அப்ப பாருங்க, ஏன்னா ஜெபம் அதான் கேலஸா நாங்க இருக்கிறோம். இந்த சத்தியத்தில் இருக்கிற எல்லாரும் கேலஸ். 9:40 வாசிங்க. எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி சபித்தாலே எழுந்து என்றார். ஆமென். அப்ப பாருங்க, இன்னொரு காரியத்துல சொல்ற என்னன்னா, நாங்க அன்றைக்கு பார்த்தோம், இயேசு கிறிஸ்து என்ன செய்யறு, அந்த ஸ்திரிய குணமாக்கக்குள்ள மற்ற அவிசுவாசத்தை என்ன செய்யறு, வெளியே தள்ளுற. இப்ப இதுவும் இங்க இருக்கிற எல்லாரும் கவனிக்கும். ஏன்னாண்டா இப்ப ஜெபம் யாருக்காக ஜெபிக்கணும், நாங்களும் பாரம் பண்ணிட்டு எல்லாரும் புறப்பட்டு. ஆனா உங்களுக்கு அந்த மனிதனுக்காக ஜெபிக்கிறதுக்கு நீங்க தகுதியா இருக்கிறீங்களா,
உங்களுக்குள்ளாக என்ன ஆவி இருக்கு, குறை சொல்றதா, பலவீனமான காரியம் இருக்கா, அல்லது உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறீங்களா, அல்லது நீங்க மற்றவனுக்கு நன்மை செய்யறீங்களா, அல்லது செய்தி உங்களோட வாழ்க்கையில வாங்க, அப்போ வாங்க. அப்படி காரியம் வராட்டி அது என்ன செய்யப்படுமாண்டா, அது அந்த மனிதனையும் என்ன செய்யாது, குணப்படுது. இப்ப நான் ஏன் சொல்றேன்னா சொல்றேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே அந்த செய்தி எடுத்தேன். ஏன்னா அப்ப அவர் என்ன செய்யற, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த 3 பேரோட தான் இயேசு கிறிஸ்து போறேறான். அப்ப தீர்க்கதரிசி அந்த செய்தி எடுக்கிறேன். அப்ப அவர் என்ன செய்யற, அழுது இருக்கிற எல்லாரையும் வெளியே தள்ளி போட்டு கதவை இழுத்து அடிச்சிட்டு என்ன செய்யற, அன்பு, விசுவாசம், பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3. அன்பு யாருக்கு அடையாளம், யோவானுக்கு. அடுத்தது யாரு, விசுவாசம், நம்பிக்கை. ஏன்னா அப்ப அவங்க என்ன செய்யறான், 3 பேரையும் அழைச்சிட்டு அவன் என்ன செய்யறான், உள்ள போய் என்ன செய்யற, ஜெபிக்கக்குள்ளதான் அவள் உயிரோட எழும்புறான். அதே போல இங்க வேதம் வாசிக்கிறோம் என்னண்டா, அப்போஸ்தலர் 9 என்ன வாசிச்சான், பேதுரு என்ன செய்யறான், ஜெபிக்க முன்பு வாசிச்சிங்களே, இப்ப மறந்துட்டீங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிட்டு, அப்ப அதான் திகழ்ச்சி, அவன் என்ன செய்தான், முழங்கால் படிட்டு. அப்ப நாங்க அதை என்ன செய்யறோம் பாருங்க, அது ஜெபம் ஒரு எதையும் மாத்துது. அப்ப உடனே என்ன நடக்குது, அவள் செத்து இருந்த அந்த மணி ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தான். அப்ப பாருங்க, பேதுரு மட்டும்தான் போறான். புரியுதா உங்களுக்கு நான் என்னத்த சொல்றேன்டா, உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒன்றை செய்ய முன்பு, உங்களோட வாழ்க்கையில ஏதாவது இன்னொருவனுக்கு ஜெபிக்க முன்பு ஒன்று உங்கள்கிட்ட இருந்தாகும். ஆமே, அப்ப அது இருந்தாதான் அது என்ன செய்யப்படும், வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப உங்களோட வாழ்க்கை, அப்ப பாருங்க, அவன் போனோன்னு அவன் டக்குன்னு சும்மா ஜெபிக்கல. அவன் என்ன செய்யறான், முழங்கால் படிக்கிறான். அவன் என்னத்தை பெற்றுக்கொண்டான், பரிசுத்தாவியை பெற்ற, தேவன் அவனுக்குள்ள வந்துட்டு. ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவன் என்ன செஞ்சான், அலங்கார பாசல்ல வெளியே வரக்குள்ள என்ன இருந்துச்சு, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் நசரனாய் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடனோன்னு எழும்பினான். இங்க வரக்குள்ள அவன் என்ன செய்யறான், ஜெபிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஜெபம் ஒரு ஊழியக்காரன் வாழ்க்கையில, ஒரு விசுவாசிட வாழ்க்கையில, இன்னொருவனுக்கு ஜெபிக்கிற வாழ்க்கையில இவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் அதான் சொல்றேன், நீங்க சோதனைக்கு உட்படாமல் நீங்க என்ன செய்யணும், உங்களோட சரீர காரியத்துல என்ன செய்யப்படும், அது அந்த காரியங்கள் அது என்ன செய்யும், பாவம் என்ன செய்யுமா, எப்படியும் அது கற்பந்தரித்து என்னத்தை விளைவிக்குமா, அது வசனம் என்னது, ரோமர் இல்லையா, பாவத்தை என்ன செய்யும், பெருக பண்ணும். ஆமேன். அது என்ன செய்யும், கற்பந்தெறிந்து அது என்ன செய்யும், பாவத்தை பெருக பண்ணிரும். ஏனென்றால் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் பெறும். அதுக்கு தீர்க்கதரிசி அழகாக சொல்ற தாவீதை குறிச்சு, தாவீது எவ்வளவு திட்டத்தை அவன் என்ன செஞ்சானா, ஜெபிக்காம அவன் ஒரு நல்ல ஒரு மனிதன். ஆனா அவன் என்ன செய்யறானாம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போற காலம். ஏன்னா அந்த வசனத்தை நீங்க வடிவா பாத்தீங்கன்னா அது ஒரு அழகான காரியம். எந்த வசனம் வாசிங்க, அது 1 சாமுவேல் 11 இல்லாட்டி 2 சாமுவேல் 11 போல. தேவன் பேசுற மாதிரி நாங்க போவோம். 2 சாமுவேல் வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஆமென். பாருங்க, மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பை அவனோடு கூட சேவரை இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரை அழிக்க அனுப்பிட்டு தாவீதோ எருசலேமிலே இருந்துட்டான். அப்ப தீர்க்க சொல்ற என்னண்டா, யார் யுத்தத்தை நடத்துறது, ராஜா தான் முன்னுண்டு. இப்ப மாறி இல்லை. இப்பன்னா மைந்தேல அங்க போயிடுவாங்க, சைனாக்கு வேற நாட்டுக்கு போயிடுவாங்க. கடைசி யுத்த நேரத்துல வெளியில இருந்தாங்க, ஏன்னா அழிஞ்சிடும். ஆனா அந்த நாள்ல ராஜா தான் என்ன செய்யணும், யுத்தத்தை வழி நடத்தும். அதே நாள்தான் அந்த ஆடுகளின் மேய்ப்பனுக்காக ஆடுகளின் மேய்ப்பனுக்கு மட்டும்தான் மேய்ப்பனு பார்க்கணும். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா கோவரு கழுத என்ன மேய்க்கிற கழுத மேய்க்கிறவங்களுக்கு என்னென்று அழைக்கப்படுறாங்க, வெளிநாட்டுல மேய்ப்பர்கள் என்றுதான் அழைக்கப்படுறாங்க. ஆனா ஒரிஜினல் மேய்ப்பன் யாரா, ஆடுகள். ஏண்டா ஆடுகளின் மேய்ப்பன் மட்டும்தான் என்ன செய்வானா, ஆடை உள்ள விட்டுட்டு வாசல்ல படுத்திருப்பான். ஆனா அந்த கோவரு கழுதையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்களா, ராத்திரியில கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க.
அப்ப அதே மாதிரி பாருங்க, தாவீது யுத்தத்துக்கு போகாம எங்க என்ன செஞ்சிட்டான், நின்றோன தாவீதுக்கு பரீட்சை வந்தோன்னு இவர் என்ன செய்யறார், உப்பரிகையில என்ன செய்யறார், உலாவி கொண்டு இருக்கிறேன். உலாவி கொண்டு இருக்கிற வேளையில அங்க ஸ்தானம் பண்ணுகிற என்ன செய்யறா, ஒரு ஸ்திரீவார். அப்ப தீக்கேர் சொல்ற என்னன்னா, பண்ணக்குள்ள அவன் என்ன செய்ய, கண்டோன திருப்பி இருக்கணும் கண். அவன் என்ன செஞ்சிட்டான், டக்கண்டு அவன் என்ன செய்யறான், அதுக்கு ஸ்டெப்பா அவர் சொல்றார். ஆனா நான் இதை டக்கண்டு ஸ்பீடா வரேன், இது எங்கட பொருள் அல்ல. எங்கட பொருள் என்ன காரியம், ஜெபம் வந்து என்ன, ஜெபம் வந்து ஒரு காரியம், ஆழத்தை நோக்கி, அதாவது அபிஷேகத்தின் கீழ் என்ன விழுந்து போகுது. அப்ப ஏனண்டா இந்த காரியத்துல வந்து உங்களுக்கு இருக்கணும், நீங்க அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் என்றுட்டு சாதாரணமா நடக்க கூடாது. பாவத்தை காணக்குள்ள உங்களோட வாழ்க்கையில ஒன்றொன்று குறையும் போது நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்களோட தலையை திருப்பி தேவனை நீங்க என்ன செய்யணும், தேட வேண்டியவன். அப்ப இவன் பாருங்க, அங்கே உப்பரியில உலாவும் போது ஒரு ஸ்திரியை கண்டு அவன் என்ன செய்யறான், பார்த்துட்டு அவள் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமா இருந்தாள். அப்ப என்ன செய்யறான், அவன் பார்த்தோன்னே அதுக்கு பிற்பாடு திகர் சொல்றார், அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க அவன் என்ன செய்யறான்னா ஆள் அனுப்பின். ஏற்கனவே என்ன செஞ்சிட, யுத்தத்துக்கு ராஜாக்கள் யுத்தத்துக்கு போற காலம் என்று இவர் இந்த காலத்தில் அவர் அங்க போகாதபடினால என்ன நடக்கிறது, வீழ்ச்சி வருது. புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் வேதம் சொல்லுது, நீங்க ஜெபம் பண்ணாட்டி சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபி. அப்ப அதனாலதான் சீசர்களையும் அவர் இயேசு கிறிஸ்து கடிஞ்சு கொண்டு, அப்ப அதனால என்ன செய்யற, நாங்க நினைக்கிற நான் என்ன நினைப்போம், வேறாக்கள் சாபனம் நினைப்பாங்க, நான் சத்தியத்தில் இருக்கிறார்கள் அநேகமா நினைக்க மாட்டாங்க, அறியாதவங்க நினைப்பா என்ன, ஜெபிச்சா சோதனை வராது. ஆனா அதான் அர்த்தம். இப்ப இயேசு ஏன் ஜெபிக்க போன கெத்செமனேல, சோதனைக்கு உட்படாம விழித்திருந்து ஜெபிங்கன்னு அவர் போனேன். ஆனா அவருக்கு என்ன வந்தது, சோதனை வந்து. ஆனா அவர் அந்த சோதனை, அவர் சொன்ன அர்த்தம், வெளிப்பாடு, ரெவலேஷன் என்ன, வார்த்தை நிமித்தம் துன்பம் வரும், அந்த வார்த்தையில நீங்க விழுந்து போகாதபடி அந்த வார்த்தையில ஜெயிக்க தான் நீங்க ஜெயிக்கணும், ஜெபிக்கணும். புரியுதாங்க? அப்ப அவர் என்ன ஜெபிக்கிறே, நான் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி ஆகிலும் என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தம். அதுக்கு பிறகு ரெண்டாம் தரமும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு என்ன செய்யாது, நீங்காது. அதனால இது அப்படி ஆயினால் நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தம். அதே போலதான் இவன் என்ன ஜெயிக்க, ஆண்டவரே இந்த தப்பிதத்தை செய்யாதபடி என்ன உங்களுடைய வார்த்தையின்படி நீர் காத்து கொள்ளும் தான் நாங்க என்ன செய்யணும், ஜெபிக்கும். அதுக்காக தான் நாங்க சோதனை. இல்லாட்டி நீங்க வீட்டுல காலையில ஜெபிச்சாலும் உங்களுக்கு சோதனை வரும். என்ன சோதனை வந்து எந்த பக்கத்துல, நான் கோவப்படக்கூடாண்டு போவீங்க, வந்தோடனே கோபம் வந்து அது சொல்லி அடுத்த கடமை என்ன செஞ்சிடும், கோபம் வந்து. நீங்க என்ன எரிச்சல் படக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அது எப்படியும் கொண்டுரும். நீங்க பார்க்க கூடாண்டுவீங்க, அது என்ன செய்யும், காரியத்தை. அதே போலதான் இவர் என்ன செய்ய பார்க்கிறேன், அது ஒரு நாள் அல்ல, எந்த நாளும் அவன் என்ன செய்யறான், மேல போக்குல அவையும் விளையாட்டு காட்டுறான். என்ன ஸ்தானம் பண்ண என்ன செஞ்சுட்டா, வந்தோன்றிருக்க இவனும் போறான், டக்குன்னு ஆள் அனுப்புறான். ஒரு ஸ்டெப் நடக்குது பாருங்க, ஆள் அனுப்புறான். அனுப்பினோன பாருங்க, அப்ப அவனுக்கு தெரியுது ஆள் அனுப்பினான். 3ஆம் வசனம் பாருங்க, அதுல பாருங்க, அவள் யார குமாரத்தையும் எத்தியனான உரியாவின் மனைவியும் பச்சபால் என்றார்கள். இப்ப அவனுக்கு மெசேஜ் என்ன வந்துட்டு, இது வந்து கன்னி பெண் இல்ல, என்ன கன்னி பண்ண அனுமதி இருந்துச்சு தாவீதுக்கு, ஆனா இது யாரு, இன்னொருவனுடைய மனைவி, என்ன உரியாவின் மனைவி. அது மாத்திரம் உரியா யாரு, இவன் படையில யுத்தத்தை செய்யற ஒரு மனிதனாயிருந்தான் பாருங்க. அப்ப பாருங்க அந்த பாவம் என்ன செய்யுது, கற்பந்தரிக்கு ஒன்று கொண்டா வருது. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை என்ன செய்யறான் வர சொன்னா பாருங்க. உடனே பாவம் நடந்துச்சா, மேல இருந்து பார்த்தான், திரும்ப சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, திரும்ப என்ன நடக்குது, ஆளை விட்டு அனுப்புறான். மறுமொழி என்ன வருது, இது இன்னொரு வர்ற யாரு, மனைவி. அடுத்தது யாரு, இவனுக்கு உண்மையா இருக்கிற சேவனுடைய யாரு, அங்கு தளபதியுடைய காரியம். அதுக்கு பிறகு என்ன செய்யறான், அங்க தவறு நடக்குது. அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது பாருங்க, 5ஆம் வசனம், கற்பமாகிறாள். அப்ப உடனே என்ன செய்யற, தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது பாருங்க. அப்பொழுது தாவி ஏத்தினியா உரியாவை என்னிடத்துல என்ன செய்யறான், அனுப்ப சொல்றான். உடனே அங்க தேசத்தில் இருக்க உரியாவை என்ன செய்யறான், வர சொல்றான். அங்க மும்முரமா யுத்தம், அவங்கள கொல்ல நடக்குது. என்ன நடக்குது, வர சொல்றான். அவன் வந்து வர்றான்.
வந்தோன உரியா அவனிடத்தில் வந்தபோது 7ஆம் வசனம் பாருங்க, தாவீது அவனை பார்த்து, யோவாபே சுகமாயிருக்கிறானா? ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா? யுத்தத்தில் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் நீ என்ன செய், பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலே புறப்பட்ட போது ராஜாவினிடத்தில் இருந்த உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜ அரண்மனையில் வாசலிலே என்ன செஞ்சிட்டான்? படுத்துட்டான். இவன் என்ன செய்யறான்? ராஜா விசாரிக்கிறான், என்ன செய்யறான்? நீ போன்றான், உச்சிதமான காரியங்களை செய்யறான். பாருங்க, ஒரு காரியம் எப்படி எப்படியாக என்ன செய்கிறது? நடந்து வருது. யார் இருக்கவன்? யாரு? அபிஷேகத்துல கீழே இருக்கிற யார் கேரண்டி பண்ணினது? தேவன் கேரண்டி பண்ண. யார? என் இருதயத்துக்கு ஏத்த தாசன். அப்ப புரியுதா? உங்களுக்கும் நீங்களும் நானும் அதை சிந்திக்கணும் தான். ஏன்னா அப்ப நாங்க என்ன செய்யணும்? தேவனுடைய காரியத்துல என்ன செய்யணும்? விழித்திருந்து ஒரு காரியத்தை நாங்க எதுவா இருந்தாலும் ஒரு காரியத்துக்கு முன்பாக நாங்க என்ன செய்யணும்? காரியங்கள். அப்ப பாருங்க, அப்ப ஆனா உரியா என்ன செய்யறான்? தாவீது உரியாவை நோக்கி, இல்ல மேல பாருங்க, ராஜாவினிடத்தில் உச்சம். ரைட். அடுத்த பாருங்க, ராஜ அரண்மனை வாசையிலே ஆண்டவனுடைய எல்லா சேவரோடு கூட இவன் என்ன செஞ்சிட்டான்? படுத்திருந்த. இப்ப உரியாட வீடு பக்கத்துல இருந்ததா தூரத்துல இருந்ததா? பக்கத்துல. ஏன்டா உங்களுக்கு ஒரு வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கல. என்ன மேல இருந்து கீழே பாக்குது. அப்ப பார்த்தா வீடு எங்கே இருக்கு? கிட்டதான் இருந்துரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப தூர இல்லை. அப்ப ஆனா இவங்க படுத்திருக்கிறான். சரி, கெப்பில் ஓடி போயிட்டு வருவோம். அப்படி போனானா? அவன் அப்படியும் இல்லை. அவன் என்ன செய்யறான்? என்ன செஞ்சிடப்ப நீங்களும் நானும் சிந்திக்கும். விளங்குதா அவங்கள? இப்ப நாங்க தேவண்ட காரியத்துல நிற்கும் போது நாங்க எது யார சாட்சி இதுல பார்க்க போறோம்? உரியாட சாட்சியா தாவீதுட சாட்சியா பெஸ்ட்ன்னு பார்க்க போறோம். யார் தண்ட கடமையின் பாதையில உத்தமமா இருந்தாங்க. ரைட். அடுத்த பாருங்க, போகாதிருந்தான். உரியா தாவீதை நோக்கி பெட்டி மேல 9ல பாருங்க, ஆனாலும் உரியா வீட்டுக்கு போகாம ராஜ அரண்மனை வாசலிலே ஆண்டவனுடைய எல்லா சேவரும் படுத்த. உரியா தன் வீட்டுக்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டுக்கு போகாது இருக்கிறது என்ன என்று கேட்டான். நீ ஏன் போயல்? அடுத்தது பாருங்க, உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதா கூடாரங்களில் தங்கி என் ஆண்டவனாகிய யோவாப்பும், பாருங்க இவனுடைய படத்தளபதி, ஆண்டவனாகிய யோவாப்பும் என் ஆண்டவனின் சேவரும் வெளியிலே பாளையம் எங்கிருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்கு பிரவேசிப்பனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று நான் உம்முடைய பேரில் உம்முடைய ஆத்துமாவின் பேரில் ஆணையிட்டு சொல்றேன். இப்போ சத்தியம் பண்ணிட்டான். இனி தாவீது கொண்டுமே என்ன செய்யல? அப்ப பாருங்க அவன் எப்படிப்பட்ட சாட்சி. என்னடா அங்க யுத்தம், ஏன்னா அங்க யார் இருக்கிறான்? யோவாப் இருக்கிறான், படத்தளபதி இருக்க, எல்லாரும் இருக்கிறான். நான் அப்படி இருக்கக்குள்ள நான் வீட்டை போய் குடிச்சு சாப்பிட்டு மனைவியோடு சந்தோஷமா சயனிக்க இயலுமா? அதனால நான் என்ன செய்ய போக மாட்டேன். உம்முடைய ஆத்துமாவின் பேரிலே நான் ஆணையிட்டு செய்து. அப்ப தாவீது அங்க போயிருக்கணுமா இல்லையா? தாவீது தான் என்ன செஞ்சிருக்கோம் அங்க. ஏன்னா யுத்தத்துக்கு போகும் காலத்துலதான் நடக்குது. அப்ப தாவீது என்ன செய்ய போகாம வீட்டிலே அவர் என்ன செஞ்சிரு இருந்தோன என்ன வருது? சோதனை வருது. அப்ப சோதனை வந்தோடனே பாருங்க, ஒன்று புல செஞ்சோன ஒண்ட மறைக்க என்ன செய்யறான்? காரியத்தை மாத்தி 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 காரியங்கள் போறத நாங்க பாக்குறோம். பாருங்க. ரைட். அப்ப பாருங்க, உரியா தாவீதை நோக்கி, ரைட் அதை சொல்லிட்டான், பானையிட்டு சொல்லுகிறேன். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கு நீ இங்கே நாளைக்கு உன்னை அனுப்பி விடுகிறேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளிலே அவன் என்ன செஞ்சிட்டான்? இருந்தான். அதுக்கு முதல் மேலொரு வசனத்தை பாத்தீங்கன்னா அவனை குடிக்க கொடுக்குற வசனம், அதை கண்டுபிடிச்ச வாசிங்க. அதுக்கு முதல்ல ஒரு விளையாட்டை காட்டு. என்ன செய்யறே? குடிச்சா அங்க மனைவியை தேடி போவான்னு அறிஞ்சு என்ன செஞ்சான்? குடிக்கையும் கொடுக்குறான் தாவீது. பாருங்க, அது அடுத்த ஒரு காரியத்தை அவன் செய்யறான். அதை எடுத்த வாசிங்க. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறுக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்துக் கொண்டான். ஆமென். பாருங்க, அவன் என்ன செய்யறான்? அதையும் அவன் என்ன செய்யறான்? கொடுத்து. பாருங்க, ஒரு காரியத்தில் இது யாரு செய்யற? உங்களுக்கு நம்மளை சிந்திக்கதான் நான் பேசிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னத்துக்குண்டா செய்தி இங்க தீக்கரிச்சு கொடுக்குற அபிஷேகத்தின் கீழ்
என்ன விழுந்து போகுது. அப்ப பாருங்க, அப்ப அதனால அப்ப நாங்க இப்ப இதுல நாங்க என்ன செய்யறோம், அப்ப இதுல நாங்க என்னத்தை செய்யறோம். அப்ப அதான் திகழ்ச்சி பரிசுத்தாவி அனுப்பினதன் நோக்கமே தேவன் என்னண்டா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அது உணர்த்தும். அப்ப நாம என்ன செய்வோம், அது செய்ய கூடாது, அப்ப செய்தா அது தவறு. அப்ப அதே ஆனா என்ன செய்யும், அபிஷேகத்துக்குள்ள இருக்குள்ள சந்தர்ப்பங்கள் சூழல்கள் என்ன செய்யும் ஒரு மனிதனை. ஆனா அதுக்கு என்ன அவசியம், ஜெபமானது நம்ம அவசியமா இருக்கிறது. ரைட். அடுத்த அப்ப தாவீது அவனை தனக்கு முன்பாக புசி கொடுக்க அலபித்தான். ரைட், அது வாசி. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். என்னத்தை கொடுத்து அனுப்புறான், ஒரு நிருபத்தை. என்ன நிருபம், டெத் சர்டிபிகேட்டை கொடுக்குறான். யார டெத் சர்டிபிகேட் யார்கிட்ட கொடுக்குறான் பாருங்க, உரியாட டெத் சர்டிபிகேட் யார்கிட்ட போகுது, உரியாட்டே போகுது. எப்படி கொள்ளாதவனை பாருங்க. அப்ப பாருங்க அவன் இப்ப இதுல பார்க்கக்குள்ள நானும் நீங்களும் சந்தோஷம் அடையும். நாமே அதான் அந்த தேவண்ட ரட்சிப்பு, தேவனுடைய அந்த மணவாட்டி ஜனமண்டக்குள்ள தேவன் எப்படி ஒரு கிருபை வச்சிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க, ரோமர். அதுக்காக நான் பாவிய எண்ணம் உற்சாகப்படுத்த பேசல, புரியுதா உங்களுக்கு? ஏன்னாண்டா இது இந்த காலத்துல பரிசுத்தாவின் யுகமா இருக்கிறபடினா அது அவர் தடுத்து அவர் என்ன செய்ய ஒரு மனிதனை தப்பு வைப்பேர். ஆனாலும் தேவனுடைய கிருபையை நாம நினைச்சிட்டு இருக்கிறாமே. அதே போல நானும் நீங்களும் ஒரு பாவியா இருந்தோம், தேவன் ஒரு காரியம். அது வாசிங்க, ரோமர் என்ன, ரோமர் 5 நினைக்கிறோம். அடுங்க, நான் முடிக்க போறேன், ஒரு கொஞ்ச நேரம் தான். எத்தனை எத்தனை இல்ல எழுதி வந்த நான் போல பாப்போம். 20 21 வாசி. அஞ்சு 20, ரோமர் 5:20. மேலும் ஊறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகின. ஆமென். பாருங்க, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு என்ன வந்ததான், நியாயப்பிரமாணம் வந்து. அதே நேரத்துல பாருங்க, பாவம் பெருகின இடத்துல எங்க வருது, கிருபை வருது. இப்ப தாவீது வாழ்க்கையில என்ன இருக்குது, பாவம் என்ன வருது, பெருகுது. ஆனா என்ன வருது, கிருபை. அதான் சொல்ற, கிருபை தான் நம்மளை ரட்சித்ததா. ஆனா எங்களோட ஆத்துமா வார்த்தையை விசுவாசிக்கும். ஏன்னா பாவம் என்பது என்ன, அவிசுவாசம். வார்த்தை. அப்ப வார்த்தையை விசுவாசிக்கக்குள்ள பாவம் என்ன செய்யும், எங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், அகன்று. தேவண்ட வார்த்தைக்காக ஒரு காரியம். அப்ப பாருங்க, என்னண்டா இவன் அபிஷேகத்துக்கு இருக்கிற, ஆனா தேவனை தேடையில, தேவண்ட வார்த்தையின் பக்கம் அவன் என்ன செய்யல, நிக்கல. அப்ப அதனால அவனுக்கு என்ன வருது, காரியம். ரைட். இப்ப நம்ம அதுல வாசிப்போம். அப்ப பாருங்க, அடுத்தது அவன் என்ன செய்யறான், அந்த காரியத்துல பாருங்க எப்படிப்பட்ட, அது எவ்வளவு ஒரு துரோகம் என. அப்ப அவன் கையிலே அவன் என்ன செய்யறான், ஒன்றை கொடுத்து அவன் என்ன செய்யறான், அனுப்புறான். அப்ப அனுப்பக்குள்ள பாருங்க, ரைட், அதை வாசிங்க. அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தார். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்திலே உரியாவை நிறுத்தினார். ரைட், காணும் பாருங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்குது, உரியா செத்து போறான். ஆனா உரியா எப்படி பெஸ்ட் ஆனால பாருங்க, அந்த நிருபத்தை அவன் பார்க்காமே கொண்டு போய் சேர்ந்தான். அவன் பாருங்க, அவன் வீடு பக்கத்துல எத்தனையோ விளையாட்டு காட்டினா, ராஜாவே ஒருக்கார் அல்ல 2 தரம். அப்ப இதுல யார சாட்சி உத்தமமா இருந்துச்சு, உரியா. அதே போல பாருங்க, சில நேரத்துல என்ன அபிஷேகத்தின் கீழ் இருக்கிற சாட்சியில விட நம்மளுக்கு சேவை செய்யறவங்களோட சாட்சி நல்லதா இருக்கும். ஆமே. அதே போல உங்களுடைய என்னுடைய சாட்சி சரி. அப்ப இதுக்கு என்ன தீக்க சொல்றேன்டா, அதான் நாங்க மத்த 26 வாசிச்சோம். என்னது ஆவியோ என்னது நாங்க வாசிச்சோம், என்ன வாசி, அதுக்கிட்ட மறக்காய்ங்க. நீங்க சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜெபியுங்கள், ஆவியோ உற்சாகம் உள்ளது, சரீரமோ பலவீனம். அப்ப பாருங்க, எங்கட சரீரம் அப்ப என்னத்தால் அவன் பார்த்தான், கண்ணால். அப்ப அதான் திக்க சொல்றேன்,
அவன் திருப்பி இருக்கணும். அந்த கண்ணை என்ன சொன்ன கண்டோன டக்குன்னு திருப்பி இருந்தா அது என்ன செஞ்சிருக்காது, என்ன கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்ப இவைகள் எல்லாம் என்னத்தால உண்டானதான், பிசாசினால் உண்டு. அப்ப பாருங்க, அப்ப கண்ணினு அதான் திக சொல்லி குருவி பாம்பை வச்சு, அது தெரியுமா காரியம். பாம்பு என்ன செய்யுமாண்டா குருவியே பார்த்துட்டு இருக்குமா. ஆனா குருவி பாம்பை பார்த்துட்டு இருந்தா அம்பிட்டுட்டான். ஆனா குருவி டக்குன்னு இஞ்சால திரும்பிட்டேன்னா தப்பிடுமா. புரியுதா? இது கதை இல்லை, உண்மை. ஏனண்டா பாம்புட்டு மயக்கிற கண்ணில் மயக்கிற சக்தி இருக்கு. அப்ப அது பார்த்துட்டே இருந்தா குருவி விழுந்துடும். குருவி என்ன செய்யும், விழுந்துருமான கீழே விழாது, அந்த 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 இதுல மயங்கி அந்த அந்த ஒரு தன்னை மறந்துடும். அப்ப பாம்பு போய் டக்குன்னு பிடிக்கும். ஆனா அது பாம்பு பாக்குதண்டு டக்குன்னு திரும்பிட்டேன்டா தப்பிடுமா. புரியுதாங்களா? அப்ப அதே போலதான் தாவீது என்ன செஞ்சிருக்கணுமா, திருப்பிருக்கும். இவன் என்ன செஞ்சான், அதை பார்த்ததால பாருங்க ஒன்றன் பின்னால அது என்ன செய்யறது பாரு. அதே போலதான் அந்த காரியங்கள் என்ன செய்யும், சம்பவிக்கும். ஆனா அதிக சொல்ற, நீங்க அந்த காரியத்துல நீங்க தேவனுக்குள்ளால நீங்க உங்களை ஆராய்ஞ்சி பார்த்து ஜெபிப்பீங்கன்னா தேவன் அந்த காரியங்களை அவர் மாற்றுகிற தேவன். அப்பதான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் அது வெற்றியை கொண்டு வரும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தப்பித்துக்கொள்ளும். அதே நேரம் நீங்க ஒரு காரியத்தை விண்ணப்பத்துக்கு வாரீங்க, அந்த விண்ணப்ப காரியம் உங்களோட வாழ்க்கையில கிடைக்காம இருந்தா நீங்க மற்றவங்களோட எதிர்த்து நிற்பீங்க, அவங்களோட காரியத்தை ஏற்படுங்க. ஆனா உங்களோட காரியத்துல வந்தா அவர் சொல்றாரு, அந்த மார்க்கு 11 வச்சு சொல்றாரு, உங்கள் குற்றத்தை அதை வாசிங்க. நாங்க வாசிச்ச வசனங்கள் தான், அதை உங்களோட நினைப்பூட்டுறதுக்காக நான் பிரசங்கிக்கிறேன். மார்க்கு 11 11:25 வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாய் இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமேன், ஆமேன். அப்ப அதான் நான் அந்த வசனத்தை அங்க ஜாயின் பண்ணி காணும். அப்ப தேவன் ஜெபம் பண்ணும் போது ஜெபிக்கக்குள்ள சொல்ற கருத்து அதான், திகர்ச்சி அதான் சொல்ற. அப்ப யார் இதை சொல்றதுன்னா இயேசு கிறிஸ்து. பாருங்க, எவனாயிலும் இந்த மலையை என்ன செய், பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப பாருங்க, இன்றைக்கு வாச நாள்ல நாங்க ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாம போயில. ஏன்னா சொன்னா அது என்ன செய்யணும், நடந்தே ஆகும். ஆனா எங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது, தப்பிதங்கள். அப்ப அதே போலதான் தாவீது. அப்ப தாவீது நடத்தி போட்டு பேசாம இருக்கக்குள்ள யார் வார, நாத்தான் பாரா. ஏன்னா தீர்க்கதரிசி என்ன சொல்ற, ஒரு கதையை சொல்லக்குள்ள இவருக்கு மற்றவனை சொன்னா என்ன செய்யும், கோபம். அவன் என்ன சொல்றான், அவன் இருக்கவே கூடாது, அவனை கொல்லணும் என்ற காலத்துல நீதான் அந்த ஆளுன்னு. ஏன்னா அப்ப பாருங்க எப்படி அந்த காரியத்தை அவன் என்ன செய்யறான், அது எனக்கு விருப்பம், அதாலதான் திரும்ப சிரிச்சோன்னு சொல்றான். அப்ப பாருங்க அந்த காரியம் அது பாருங்க. அப்ப உடனே அவன் என்ன சொல்றான், நீதான் அந்த ஆளன்று சொல்லக்குள்ள தாவீது அப்செட். அது ஆனா தேவன் என்ன செய்யற, அவனை சிரிச்சித்து தேவனுக்குள்ளால என்ன செய்யறே சேர்க்கு. அப்ப ஏனண்டா அதான் காரியம் அபிஷேகத்தின் கீழ் விழுந்து போ. அப்ப பாருங்க, நீங்க அதான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் என்ன செய்வானா, எழுந்திருப்பான். அவனோட வாழ்க்கையில தீக்க சொல்ற என்ன வேணுமா, ஜெபம் வேணும். அப்ப அதே போல உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும். ஆனா இன்றைக்கு அவர் அவனை விட மாட்டேர். ஏனண்டா ஒரு படி நாங்க மேல பரிசுத்தாவி. பரிசுத்தாவி என்ன செய்யும், அது நம்ம மனசாட்சி என்ன செய்யும், அது குத்தும். அது தேவன் சந்தர்ப்பத்தை அதை என்ன செய்வேர், அந்த காரியங்கள்ல தேவன் அதை மாற்றுவேர். ஒருவேளை நாங்க விழுந்தாலும் அந்த காரியத்தில் இருந்து அவர் என்ன செய்வேர், தப்பிக்கத்தக்கதான அந்த போக்கையும் அவர் என்ன செய்வாராம், அவர் தருவார். அப்ப அதான் பாருங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த நம்ம தேவன் அபிஷேகம் இருக்கு. இப்போ அப்போஸ்தல ஊழியம் என்ன சொன்ன ஆகும். அப்ப நான் அதுக்கு இயேசு கிறிஸ்துட காரியத்தை லூக்கா 3 எடுங்க, நான் சொல்லி முடிக்க போறேன். 2 வசனத்தை வாசிக்க முடியும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஆமென். பாருங்க, என்னையா ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது.
இயேசு கிறிஸ்து தேவன் தான், ஏன் ஜெபிக்கணும்? அதான் சொல்லிட்டு அவர் 100% மனிதனும் 100% தேவன். அவர் மனித சரீரத்துல வந்தபடினால அவர் ஜெபிச்சுதான் ஆகும். ஆமே. அதனாலதான் அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்க வேண்டியதாயிரு. அப்ப அதனால அவர் என்ன செய்கிறார்? அங்கே அவர் ஜெபிக்கக்குள்ளதான் எது திறக்கப்பட்டது? வானம் திறக்க. அவர் தான் தேவன். அவர வார்த்தை அங்க நிறைவேறத்தக்கதாக அது என்ன செய்யப்பட்டது? அது நிறைவேறின. அப்ப அடுத்தது வாசிங்க, லூக்கா 9:29 வாசிங்க. அவர் ஜெபிக்கும் போது மாறுறது. அப்ப சொல்றேன், அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஆமே. அப்ப பாருங்க, அந்த ஜெபமானது பாருங்க என்னென்னத்தை எல்லாம் செய்து. இப்ப இதை வச்சு எடுக்கலாம். ஆனா இந்த வெளிப்பாடு என்ன, இன்றைக்கு நான் கொண்டு வந்தது போயேன், எனக்கும் உங்களுக்கும் ஒரு வீழ்ச்சி ஏற்படலாம். ஆமே. அது என்னத்தால வருதுண்டா? ஜெப குறைவினால். ஆமே. அதனாலதான் நாங்க என்ன செய்யணும்? சோதனைக்கு உட்படாமல் நாங்க என்ன செய்யணும்? விழிச்சிருந்து. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் தந்திருக்கிறார். என்ன? நாங்க அவர்கிட்ட மீண்டும் ஓடி போனா தேவன் அதை மன்னிப்பார். ஆமே. அந்த கிருபை அவர் தருவார். ஆமே. அந்த நிச்சயத்தை தருவார். அதுதான் தேவன் எங்களுக்காக வைத்த ஒரு ஸ்லாக்கி. அதனாலதான் அவர் எங்களுடைய பாவத்துக்காக தான் அவர் என்ன செய்தார்? மரித்தார். அப்ப பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் ஜெபிக்காம தேவையில்லைன்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு? ஞானஸ்தானம். அதான் அவர் சொல்றேன், யோவான் அவர்கிட்ட கேட்கிறான், உம்மிடத்திலே நான் அந்த வசனத்தை துவக்குங்க, உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற இருக்கையில் நீர் என்னால பெறலாம். எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய். அப்ப எல்லா நீதியும். அப்ப அதுக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்? அவர் மனிதனா வந்தபடியினால், ஒரு ஆசாரியனா வந்தபடினால வார்த்தையை நிறைவேற்றணும். ஆமே. அப்படியான நாங்களும் நீங்களும் யாரு? எம்மாத்திர நாங்க நிறைவேற்றியே ஆகுவேன். அப்ப அதனால எங்களோட வாழ்க்கையில வர சோதனைகளை நாங்க ஜெயிக்கணுமெண்டா தேவனுக்குள்ளாக நாங்க ஜெபிப்போம், உவாசிப்போம். தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார். இது ஒரு பெரிய செய்தி. ஆனாலும் பரிசுத்த ஆவியான் நிச்சயமாக உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றா இது ஆழமான நிறைய வெளிப்பாடு. ஆனா அதனால தவறாக புரிய வேண்டாம். ஏனென்றா இது உங்களுக்கு இன்னும் ஒரு பலத்தை கொடுக்கணும் என்றதில் இன்னும் தேவனுக்குள்ளாக நெருங்க வேண்டும் என்பதற்காக நான் அங்கே போதித்தேன். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் கண்களை மூடி நாங்க நிறைவுக்கு நாங்க வருவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே கோடான கோடி சோத்திரம். அப்பா பிதாவே, மக்கு சோத்திரம் சோத்திரம் மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே மடு நேரமாக உம்முடைய சமூகத்திலே இருந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த அந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, எந்த வண்ணமாக தாவீது அபிஷேகத்துக்கு கீழாக இருந்தும் எந்த வண்ணமாய் விழுந்து போனான் என்று நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் அவன் உம்மிடத்திலே செபிக்கவில்லை, உம்முடைய தீர்க்கதரிசியிடத்திலே ஆலோசனை கேட்கவில்லை. அது நேரத்திலே உம்முடைய வார்த்தைக்காக தன்னுடைய முகத்தை அவன் திருப்பாதது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது, அவனுடைய முகம் எப்படி பிரகாசம் அடைகிறது, அவனுடைய வாழ்க்கையில் எப்படி அற்புதங்கள் நடக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் நிதானித்து பார்த்தோம். அதனாலே கர்த்தாவே, ஜெபம் ஜெயம் என்று வேதம் சொன்ன வண்ணமாக ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாச நாளிலே நாங்கள் சிந்திக்க நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.